மணிகண்டன் சார், இங்கே பாருங்கள், எங்களுக்கு கவர்னர் மாளிகை சார்ஜ் பண்ணுறதோ அல்லது ஆளுநர் மாளிகை மீது அவதூறு சேற்றை வாரி பூசுவதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. பார்லிமெண்ட்டில் உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ஐபி இந்தியாவினுடைய உள்துறை இலாக்காவிற்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு ஏஜென்சி தான். அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி கிடையாது. முதல்ல எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த குற்ற சம்பவங்கள் குறித்து கேள்வி எழுப்பினாலும் அதற்கு உள்துறை இலாக்கா எங்கே இருந்து தரவுகளை கொடுக்குது அப்படின்னா என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த 2025 சமீபத்தில் நடந்து வரக்கூடிய இந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட 2022 ஆண்டு காலகட்டம் வரையிலான குற்றங்கள் குறித்த பதில்களை மட்டும்தான் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குது. 25 வரை இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கூட்டத்தில் கூட 22 வரை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது 24ஆம் ஆண்டை குறிப்பிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் எப்படி கவர்னருக்கு ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கிடைச்சதுன்னு நாங்க கேட்கறதுல என்ன தப்பு? அரவிந்த் தாட்சனாரி ஆக சிறந்த அறிவாளிகளுக்கு நான் இந்த பதில சொல்லல. இந்த நம்ம சேனல்ல பாக்குறது சாதாரண பாமரனுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எந்த கவர்னர் எந்த ஆட்சியில் இருந்தாலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர் எந்த மாநிலத்துல பொறுப்பு கவர்னரா இருக்கிறாரோ அந்த மாநிலத்தை பத்தி ஒரு ரிப்போர்ட் அனுப்புறதுங்கிறது இட் இஸ் எ ப்ரொசீஜர் நம்பர் 1. திடீர்னு ஒரு மாநிலத்துல ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா உள்துறை அமைச்சர் உடனடியா அவருக்கு கூப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் கேட்பார் கவர்னர்கிட்ட. அவர் கேட்ட சில அந்த உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறவர் அந்த ரிப்போர்ட்டை கவர்னர் யாருகிட்ட இருந்து கேட்பாருன்னு, கவர்னருக்கு முதல்ல ரிப்போர்ட் கொடுக்கிறது யாருன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? பேச விடுங்க, நான் இதுதான் வரேன். அப்ப கவர்னர் என்ன பண்ணுவார்னா, சரி நான் கேக்குறேன், 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாநிலத்தோட சட்ட ஒழுங்கு மத்ததை பத்தி ஒரு ரிப்போர்ட் கவர்னர் உள்துறை அமைச்சருக்கு அனுப்புறாரு. எங்க இருந்து எடுக்கிறார்? அப்படியே 200 ரூபாய் வாங்கி அறிவாளிக்கு உட்காந்து கற்பனை வளத்துல ஓட்டி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கற்பனை வளத்துல ஓட்டுறாரா? அவருக்கு இந்த இன்புட் சோர்ஸ் எங்க இருந்து வரும்? அதுதான் சொல்ற ஐபில இருந்து வரும். ஐபில இருந்து ஒரு ஷேடோ ரிப்போர்ட்டுமாங்க. பார்க்கிற சாதாரண பாமர மக்களே, நான் உங்களுக்காக சொல்றேன், அரவிந்த் தாட்சன் மாதிரி ஆக சிறந்த அறிவாளிகளுக்கு சொல்ல புரிஞ்சுக்கங்க. ஒரு ஷேடோ ரிப்போர்ட் உள்துறை அமைச்சருக்கு அனுப்புறது தனியா ஃபில்டர் பண்ணி அனுப்புவாங்க. அந்தந்த மாநில கவர்னருக்கு அது ஷேடோ ரிப்போர்ட் சொல்லுவாங்க. தட் இஸ் கால்டு, திரும்ப சொல்ற, ஷேடோ ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அதுதான் கவர்னருக்கு இன்புட். கவர்னருக்கு தனி போலீஸ் கிடையாதுங்க. கவர்னருக்கு தனியா ஒரு ஏஜென்சி, டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு வச்சிருக்க மாட்டார். மத்திய அரசு எப்ப கேட்டாலும் அதுக்கு தரவுகளை சரியா வச்சிருப்பாருன்னா அவருக்கு ஐபி கொடுக்கிற தரவுகள் இத சொன்ன மாதிரி, ராமன் சொன்ன மாதிரி, இதை வெளிப்படையா சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கணுங்கிறது அரவிந்த் தாட்சனுடைய நோக்கமா என்னமோ தெரியல. ஐபி ரிப்போர்ட். ஆனா இதெல்லாம் இன் கேமரா காங்கிரஸ் ஆட்சியிலையும் இதுதான் நடக்கும். நான் உதாரணத்துக்கு நான் எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லாம சொல்றேன். ஒரு மாநில ஸ்டேட் போலீஸ் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது முதலமைச்சரை தாண்டி வேற யாருக்கிட்டையுமே போகக்கூடாதுங்கிறது விதி. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட முதலமைச்சர் துணை முதலமைச்சரா இருக்காரு. முதலமைச்சருக்கு இணையான பவர் உதயநிதிக்கும் அந்த ரிப்போர்ட் போகும். சட்டப்படி அது தவறு, ஆனால் அரசியல் படி அது தவறு கிடையாது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் எல்லா அதையும் பாக்குறாரு. அப்ப அவருக்கு இணையான அதிகாரம் படிச்சவர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கும் அந்த ரிப்போர்ட் போகும். இது இன்னும் கூட ஒரு சேலத்தை எடுத்து போடுறேன். ஏன்னா நீங்க அப்படியே கொதிக்கிறீங்களா? அம்பாவுடைய ஆட்சியில சசிகலா இந்த ரிப்போர்ட் போச்சுங்க, அது தவறுன்னு ராமானுஜன் சுட்டி காமிச்ச பிரச்சனையா வந்து நீங்க சசிகலா பேச விடுங்க. நீங்க நெறியாளர், நீங்க கேள்வியாளர் இல்ல, நீங்க எதிர்த்தரப்பு இல்ல. ஐபி அப்படிங்கிறது இதுதான். காங்கிரஸ் ஆட்சியிலும் இதுதான் நடந்தது, ஜனதா ஆட்சியிலும் இதுதான் நடந்தது, ஜனதா தள ஆட்சியிலும் நடந்தது, நாட்டை நாசமாக்கின பிபிசி ஆட்சியிலும் இதுதான் நடந்தது. ஐபி கொடுக்கக்கூடியது நீங்களே சொன்னீங்க ஷேடோ ரிப்போர்ட். அது எப்படி அபிஷியல் ரிப்போர்ட் ஆகும்? ஐபி நான் அப்படியே ரகசியமா சந்தில புரிந்து உங்களுக்கு புரியல இல்ல, உங்களுக்கு நீங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. உள்துறை அமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் எப்படி அபிஷியல் ரிப்போர்ட் ஆகும்? கிடையாது சார், அன்அபிஷியல் கிடையாது சார். உள்துறை சார் நான் கேக்குறேன், இந்த அரவிந்த் தாட்சனால பொறுமையா கேள்வி உள்வாங்கிக்க. திடீர்னு நாளைக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டுல ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு மிஸ்டர் கவர்னர் எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்கிறாரு. டிஜிபி கிட்ட தான் வாங்கணும். டிஜிபி கிட்ட தான் வாங்கணும். சொல்லுவாரா?
என்ன பிதற்றலா ஆளு திராவிட போலீஸ்ல டிஜிபி உண்மை ரிப்போர்ட் கொடுப்பாரா? ஆமா சார், உண்மைதான் சார் கொடுத்தாகணும், பொய்யெல்லாம் கொடுக்க முடியாது சார். இல்ல நாளைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாடு பத்தி வருது, உடனே டிஜிபி கொஞ்சம் ரிப்போர்ட் கொடுங்க, டிஜிபி ஒண்ணுமே நடக்கலீங்க, சூப்பரா இருக்குதுங்க அப்படிங்கிற அனுப்புறது கவர்னர் மடையனா? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல என்ன பேசுறீங்க சார்? சார் ஒரே ஒரு நிமிஷம், நான் தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேரை உருவாக்கி இருக்கிறாங்க. ஹோம் மினிஸ்ட்ரி இந்த குற்றங்கள் ஆமா, இந்த குற்றங்கள் சம்பந்தமான தரவுகளை சேகரிப்பதற்காக மட்டும் இந்தியா முழுவதும் 86 டேட்டா சென்டர் மூலமாக இந்த தரவுகள் சேகரிக்கப்படுகிறது. 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், அதுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியிலன்ட்டு தனித்தனி டேட்டா சென்டர் மூலமா தரவுகள் சேகரிக்கப்படுகிறது. நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, கவர்னர் மாளிகை மேலதான் நீங்க தான் அவதூறு பரப்புறீங்க. ஐபி கிட்ட இருந்து அவர் வாங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்சமான இல்ல சார், நான் ரெக்கார்ட பேசுறேன் சார், நானே ரெக்கார்ட பேசுறேன் சார். ஷேடோ ரிப்போர்ட் எப்படி ஆபீஷியல் ரிப்போர்ட் ஆகும்? கோர்ட்ல வந்து கவர்னர் சொல்லிடுவாரா? ஆவாது சார். நீங்க ஏங்க கொதிக்கிறீங்க சார்? நான் கொதிக்கல சார். அதை தாண்டி ராஜாவை தாண்டி ராஜேஸ்வரத்தை காட்டுறீங்க சார். இல்ல உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நான் உண்மையை தான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு வக்கீலை படிச்சுவேன், பாக்குற மக்களுக்கு புரியும். நான் தான் வெளிப்படையா சொல்லிட்டேன், இதுதான் நடைமுறை அப்படிங்கிறது, பிராக்டிகலா இதுதான் நடக்குது. நான் கேட்கிற கேள்விக்கு மேல பதில் சொல்ல முடியல. திமுக ஆட்சியில ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, உள்துறை அமைச்சர் கவர்னர் கூப்பிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இந்த திமுக டிஜிபி போய் கேட்பாரா, ப்ளீஸ் ரிப்போர்ட் கொடுங்க கவர்னர் கேட்பாரா? கவர்னர் கேட்டா உண்மை ரிப்போர்ட் தான் கொடுத்தாகணும், டிஜிபி கொடுத்தாகணும். அப்படி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும், கொடுப்பாங்க சார். டிஜிபி அப்படியே டிஜிபி உண்மையான ரிப்போர்ட் கவர்னர் கேட்ட, கவர்னர் எத்தனை பொய் ஏங்க சட்டசபையிலேயே பொய் எழுதி கொடுத்தாங்க. எப்படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இல்ல சார், இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு பொய் எழுதி கொடுத்தாங்க. இல்ல சார், கவர்னர் படிக்க மாட்டேனாரு. கர்நாடகா நம்பர் 1, நீங்க எங்க நம்பர் 1 படிக்க மாட்டேனாரு. இல்ல சட்டசபை கவர்னர் குறிப்பிலேயே பொய் எழுதி கொடுத்தாங்க. டிஜிபி உண்மை சொல்லுவாரா? நீங்க பாவம் ரொம்ப. அப்புறம் என்சிஆர்பி அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. மத்திய அரசு ஒன்னும் ஏஜென்சி வச்சுட்டு எடுக்கிறதுல, அந்தந்த மாநில அரசு கொடுக்கிற அவங்க தரவுகளை கோர்த்து என்சிஆர்பி ரிப்போர்ட்டுங்கிற அடிப்படையில் அது கொடுக்கறது. இப்ப இவங்க பார்த்து இந்த மாசம் 10,000 தான் நடந்திருக்குன்னா 10,000 தான், அது ஒண்ணு கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க மத்திய அரசு. இல்ல 8,000 தான் நடந்திருக்குன்னா இவங்க சொல்றதுதான் வேத வாக்கு. அதனால என்சிஆர்பின்னா ஏதோ மத்திய அரசு அப்படியே உட்காந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஆள் போட்டு எடுக்கிற மாதிரி நீங்க அப்படியே புனையாதீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்தந்த மாநில ஊபி ஏதாவது வச்சுக்கோ, ஆனா மாப்பி ஊபிக்கு தானே போவீங்க. யோகி ஆதித்யநாத் அவங்க மாநில சார் இல்ல சார், இல்ல சார், சார் நீங்க தப்பா பேசுறீங்க. 18,000 தான் ரிப்போர்ட் பண்ணாருன்னா இல்ல சார், என்சிஆர்பில 18,000 தான் வரும். இல்ல சார், நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க இல்ல நீங்க 1 to 1 வச்சுக்க வாங்க. உங்களுக்கு இல்ல இல்ல உங்ககிட்ட எல்லாம் 1 to 1 எல்லாம் வைக்கிற அளவுக்கு நீங்க கிடையாது சார். பேசலாம். ஒருத்தே கிடையாதுங்க, நீங்க ஒரு ஆளே கிடையாதுங்க. நான் என்ன பண்றது? சரி நல்லது சார். நீங்க நெறியாளர்கள்லாம் தாண்டி நீங்க வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்க சார் நீங்க பொய் பேசும்போது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? நீங்க யாருக்கு பொய் உண்மை முடிவு பண்றதுக்கு? மணிகண்டன் ஐயா தயவு செஞ்சு ஒன்னு புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய செயல்பாடு எப்படிங்கறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. இல்ல தெரிஞ்சுக்கங்க பாருங்க, உங்களுக்கு நான் அனுப்பி கொடுக்குறேன், அதை படிச்சாச்சும் தெரிஞ்சுக்கங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட்டா இருந்தவன், நீங்க எனக்கு கிளாஸ் எடுத்து. ஆமா ஆமா, நீங்க எந்த அளவு இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இணைப்புல இருங்க. லெவலுக்கு நான் இல்ல. சரி இணைப்புல இருங்க.